பெரிய நடிகர்களுடைய படங்கள் திரையில வெளியானால் போதும் மக்கள் கூட்டம் அலைமோதும். முக்கியமாக ரசிகர்கள் கூட்டணி முதல் காட்சிக்கு பரபரப்பை கொடுக்கும். சூப்பர் ஸ்டார் திரைப்படம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வசூலை கொடுக்கும் அப்படின்னு தான் இயக்குனர்களுமே எதிர்பார்த்து திரைப்படங்களை ரஜினி சாரை வைத்து டைரக்ஷன் பண்றாங்க. அந்த படமுமே வசூலை ஈட்டி இயக்குனர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும். ரஜினி சாருடைய படம் தான் ஓடும் அப்படின்னு கேட்டா நிச்சயம் கிடையாது. சில நேரத்துல சின்ன நடிகர்களுடைய திரைப்படமுமே பயங்கர வசூலை கொடுக்கும். சினிமாவில் மூத்த நடிகராக ரஜினி சார் இருக்காரு. ஆனால் அதற்கு அவர் திரைப்படம் தான் முதல்ல பெரிய வசூல் செய்ய வேண்டும் அப்படின்ற அவசியமுமே கிடையாது. ரஜினி சாருக்கு பிறகு அஜய் சார், விஜய் சார் அப்படின்னு தற்போது சில படங்களுடைய வசூல் ரஜினி சாரையும் விஜய் சாரையுமே மிஞ்சிவிட்டார் கேகே அவர்கள் அப்படின்னு பலருமே வாய்ப்பளிக்கும் அளவிற்கு ஆல் டைம் ரெக்கார்டாகவுமே இருந்துட்டு இருக்கு. அதாவது ரஜினி சாருடன் போட்டி போட்ட விஸ்வாசம் திரைப்படம் 132 கோடி தமிழகத்துல மட்டுமே வசூல் பண்ணிருக்கு. ஆனா ரஜினி சாருடைய பேட்டை திரைப்படமோ 105 கோடி தான் வசூல் பண்ணிருக்கு. அதன் பிறகு தளபதி விஜய் அவர்களுடன் போட்டிக்காக வெளியான வாரிசு துணிவு. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா துணிவு திரைப்படம் 194 கோடி வசூல் பண்ணுச்சு. ஆனா வாரிசு திரைப்படம் வெறும் 146.10 கோடி தான் வசூலை கொடுத்தது. சோ ரெண்டு போட்டிகளுமே நம்ம ஏகே அவர்கள் தான் அதிரடியாக வெற்றி பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏகே அவர்கள் தான் தற்போது கோலிவுட்டுடைய நம்பர் 1 நாயகனாக வலம் வந்து கொண்டும் இருக்காரு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.